நல்லவரோ கெட்டவரோ, வைத்தியரோ பைத்தியரோ எங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கின்றார் அல்லது அவரால் தான் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நன்றி என்கின்ற ஒன்று வேண்டும். அதை தாண்டி நாங்கள் நியாயமானவர்கள் அல்லது நீதியானவர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு லாபம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, அது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இந்த அர்ஜுனா சில யூடியூபர்ஸ் சம்பவத்திலே இந்த யூடியூபர்ஸ் நடந்து கொள்கின்ற விதம் என்பது மிகவும் கீழ்த்தரமாக இருப்பதாகவே பலர் கருதுகின்றார்கள். இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் தெரியும், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற காலப்பகுதியில் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற முறைகேடுகள் தொடர்பாக அவர் தனது முகநூலிலே காணொலிகளாக வெளியிட்டு வந்தார். அந்த முகநூல் பதிவுகள் பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் யூடியூபர்ஸ் அங்கு சென்றார்கள். பல புதிய யூடியூபர்ஸ் இந்த சம்பவத்தினால் உருவாகினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற போது பலர் அங்கு சென்று அவர் தொடர்பான காணொலிகளை பதிவு செய்து அதன் ஊடாக அதிகளவான சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றுக் கொண்டார்கள், அதிகளவான பார்வையாளர்களை பெற்றுக் கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக வளர்ந்து வருகின்ற அல்லது புதிதாக தொடங்கிய யூடியூபர்ஸ் அர்ஜுனாவையே சுற்றி சுற்றி வந்து அர்ஜுனா எங்கு போனாலும் அவர்கள் பின்னாலே போவார்கள். அவர் வாஷ்ரூம் செல்லுகின்ற நேரம் தவிர ஏனைய நேரம் முழுவதும் அவர் பின்னாலே திரிவார்கள். திரிந்து அவரது காணொலிகளை பதிவு செய்து அவரிடம் கேட்பார்கள், எங்களது யூடியூப் காணொலிகளை உங்களது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து தாருங்கள் என்று. அவரும் அந்த காணொலிகளை அவரது முகநூல் பக்கத்திலே பகிர்ந்து கொடுப்பார். இவ்வாறு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் 25,000, 30,000, 50,000 என்று சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றுக் கொண்டார்கள். உலக தமிழர்கள் மத்தியில், அதாவது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்தவர்களாக இருந்தார்கள். அர்ஜுனாவின் காணொலியை போடுகின்ற போது அர்ஜுனாவை நேசிக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் அவரது காணொலியை போடுபவர்களுடனும் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுடனும் பேச ஆரம்பித்தார்கள். இவ்வாறுதான் பல யூடியூபர்ஸ், அதாவது புதிய யூடியூபர்ஸ் இந்த சமூகத்திலே உருவாகினார்கள். இன்று அதிகளவான யூடியூபர்ஸ் வடக்கிலே இருக்கின்றார்கள், முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அர்ஜுனா எனப்படுகின்ற நபரை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்த யூடியூபர்ஸின் எண்ணிக்கை, அதாவது பிரபலமாக இருந்த யூடியூபர்ஸின் எண்ணிக்கை சுமார் 20க்குள்ளே தான் வரும். ஆனால் அர்ஜுனா வந்தால் பிறகு தற்பொழுது 200 யூடியூபர்ஸ் கிட்ட பிரபலமான யூடியூபர்ஸாக மாறிவிட்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாலும் அர்ஜுனா தான். ஆகவே இவர்கள் சொல்லுகின்றார்கள் அர்ஜுனாவை வளர்த்து விட்டேன் என்று. ஆனால் அர்ஜுனா தனது முகநூலில் காணொலிகளை வெளியிட்டு தான் அவர் வளர்ந்தார். அந்த காணொலியை யூடியூபில் போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி அவருக்கு பெருமளவான வியூவர்ஸ் அவரது முகநூலில் இருந்தது. அதன் ஊடாகத்தான் அவர் ஒரு பெரிய கூட்டத்தை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வர வைத்தார். ஆனால் அதில் 25 விதமான பங்கை யூடியூபர்ஸ் எடுத்துக்கொண்டார்கள். அதிலும் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு பங்கு இருந்தது. ஆனால் பெரும்பான்மையான பங்கு அர்ஜுனாவை தனது சமூக வலைத்தளத்தின் ஊடாகவே அதை பெற்றுக் கொண்டார், அதாவது மக்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியான பின்னணியில் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வளர்கின்ற தருணத்திலே அர்ஜுனா ஏதாவது சொல்லிவிட்டால், அதாவது அர்ஜுனாவை தெரியும் உங்களுக்கு அனைவருமே, அவர் ஒரு ஆர்வ கோளாறு, அவரிடம் இருப்பதால் 100% அவர் நினைக்கின்ற மாதிரியே இருக்க வேண்டும், அவருக்கு 100% உண்மையாகவே இருக்க வேண்டும், யதார்த்த நிலை பற்றியெல்லாம் யோசிக்க கூடாது நினைக்கின்ற ஒருவர். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு வளரும் வரை இருப்பார்கள். அதற்கு பிறகாக வளர்ந்த பிறகு ஏதாவது சொல்லுகின்ற போது அவருடன் முரண்பட்டு விட்டு வெளியே வந்து நாங்கள் நீதிக்காக கலைக்கின்றோம், அவர் ஒரு வைத்தியர் இல்லை பைத்தியர் என்றெல்லாம் காணொலிகளை பதிவு செய்து தாங்கள் இந்த பெரும்பான்மையான அந்த அறிவுள்ள சமூகத்திற்குள் வந்து விட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் செய்வார்கள். உண்மையிலே பார்க்கின்ற போது அது மிக மிக கேவலமாக இருக்கின்றான் சொல்ல வேண்டும். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. சில வேளையில் அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பின்னர் நாடாளுமன்றத்தில் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என கூறப்படுகின்ற மேதகுவிற்கு வீர வணக்கம் என்று சொன்னால் அதன் பின்னராக இவர் புத்திசாலி, இவர்தான் சிறந்த மனிதர் என்பார்கள். ஆகவே மாறி மாறி இந்த தமிழர்களின் நிலைப்பாடு மாறும், அதே போல அர்ஜுனாவின் நிலைப்பாடு மாறும். எனவே இப்படி போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இந்த யூடியூபர்ஸ் தாங்கள் வெளியே வந்து ஏதோ நீதிக்காக கலைக்கின்றோம், அர்ஜுனா செய்வதெல்லாம் புலை, அர்ஜுனா இவ்வாறான ஒரு நபர் என்று சொல்லி அதுக்கு பிறகு, அதாவது அவருடன் இருந்து பிரிந்து வந்தால் பிறகு வளர்ந்தால் பிறகுதான் அவர்கள் எதிர்த்து கலைக்க வலிக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அர்ஜுனா தொடர்பாக நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் வெளியே இருந்தால் அர்ஜுனா தொடர்பாக விமர்சியுங்கள். அது உங்களுக்கு லாபம் வந்தால் என்ன, நட்டம் வந்தால் என்ன, அதை பற்றி எல்லாம் நீங்கள் யோசிக்காமல் எது சரி என்று படுகின்றதோ அதை சொல்லுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் சரி, வியூவர்ஸ் வந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படக்கூடாது, மராட்டியும் கவலைப்படக்கூடாது. ஆனால் இங்கு அவருக்கு பின்னால் திரிந்து அவரின் காணொலிகளை பதிவு செய்து அதை அவரது முகநூல் பக்கத்திலே பகிருமாறு அவரிடம் கெஞ்சி வளர்ந்ததன் பின்னர், அதாவது அவர் வளர்த்து விட்டதன் பின்னர் அவருக்கு எதிராக வெளியே வந்திருந்து கருத்துக்களை தெரிவிப்பது என்பது இவ்வகையான செயற்பாடு என்று தெரியவில்லை.
ஆகவே ஒரு நல்லவரோ கெட்டவரோ வைத்தியரோ பைத்தியரோ ஒருவனுக்கு உண்மையாக இருங்கள். ஒருவன் உங்களை வளர்த்து விட்டால் அதுக்குரிய நன்றி கடனுடன் இருங்கள். பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒதுங்கி இருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் சேர்ந்திருந்து போட்டு பிறகு பின்னர் வந்து விமர்சித்து போட்டு வேறொரு கூட்டத்துடன் இணைந்து, அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கூட்டத்துடன் இணைந்து எதிர்ப்பது என்பது அது எவ்வகையான செயற்பாடு என்று தெரியவில்லை. இது தமிழனுக்குரிய பண்பா என்றும் தெரியவில்லை. ஆகவே ஒருவனை எதிர்க்கிறதாக இருந்தால் உண்மையாக நேர்மையாக எதிருங்கள். ஒருவனை ஆதரிக்கிறதாக இருந்தால் உண்மையாக நேர்மையாக ஆதரிங்கள். அதுவும் கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ஆதரிங்கள். கொள்கை இல்லாமல் பணம் என்கின்ற ஒரு கொள்கையில் இருக்கின்ற நீங்கள் இவ்வாறு எந்த விடயத்திலுமே கருத்துக்களை தெரிவிக்காதீர்கள். இதனை பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.